ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவர் பட்ட ஒவ்வொரு காயங்களும் நாம் பட வேண்டிய காயங்கள். அதுதான் இந்த பாடல் அழகாய் சொல்லுகிறது. எதற்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு காயப்பட்டார் என்று இந்த பாடலிலே நாம் அறிந்திருக்கிறோம். பயபக்தியோடு பாடுவோம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகளை பாவம் செய்திட்டால் தம் கையின் காயங்களை காய்கிறார். என் கால்கள் பாவ வழியில் நடந்தால் தம் காலின் காயங்களை காய்கிறார். என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சிலுவை நாம் தியானிக்க வேண்டும். எவ்ரிடே நம்முடைய மார்னிங் ப்ரேயரில் கண்டிப்பாக ஆண்டவருடைய சிலுவையை நாம் நினைவு கூறணும். ஆமென் சொல்லுங்க. அந்த சிலுவை இல்லாமல் நமக்கு வெறும் லெந்து நாட்கள் மட்டுமல்ல, நாமே இல்லை. சிலுவை இல்லாமல் நாம் இல்லை. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சிலுவையின் அன்பை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். இந்த பாடலை நாம் பாடணும். அதே மாதிரி யோசிப்போம். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நம்முடைய கைகள் செய்த தவறுக்கு ஆண்டவருடைய கைகள், நம்முடைய சிந்தனைகள் தவறு செய்த ஆண்டவருடைய சிந்தனை முள்முடி, நம்முடைய கால்கள் பாவமான வழிகளுக்கு போன இயேசப்பாவுடைய கால்கள். இப்படி ஒவ்வொரு பக்தன் அழகாக எழுதியிருக்கிறார். ஆகவே இனி நாம் பாவம் செய்து மீண்டும் ஆண்டவரை சிலுவையில் அறையக்கூடாது. ஆமென்.